பேசமா உடம்பு போல அழுக்கா எப்படி கொன்னுட்டீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? ரொம்ப தைரியம் தான். இது என்ன பிரமாதம்? புலி, சிங்கம், கரடி, யானை எது வந்தாலும் சரி உள்ள புந்து விளையாடுவேன். இன்னொருத்தர் உயிர் போகுது, இந்த உயிர் இருந்து என்ன போய் என்ன? அதுவும் பொம்பளை உயிர், அதுவும் உயிர். பாம்பு கடிச்சா போகுது நான் இருக்கும்போது. ஏமா 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 கிட்ட போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? கிட்ட போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? தாலி கட்டும் முன்ன கையும் மேல படலாமா? மாமா 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 வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? கையை தொட்டு பேச மட்டும் கடை போடலாமா? ஏமா 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 பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்க நெஞ்சு தாக்கலாமா? உள்ள நிலை தெரிஞ்சும் இந்த கேள்வி கேட்கலாமா? ஏமா 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 நிதமும் ஊரை ஏற்றி வேஷமெல்லாம் போடுறவே ஒன்ன விட்டு ஒன்ன தேடி ஓடுறவே நிதமும் ஊரை ஏற்றி வேஷமெல்லாம்
இந்த உலகத்தையே உத்து பார்த்தா நீங்க இப்போ சொல்லுவது எல்லாமே உண்மைதான். கொஞ்சம் தூரம் நின்று பழகுவது நன்மைதான் நன்மைதான். ஆமா 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 ஆமா. கட்டுப்பாட்டை மீறாமே கட்டதிட்ட மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரை. கட்டுப்பாட்டை மீறாமே கட்டதிட்ட மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரை. பிறகு கல்யாணம் ஆகிவிட்டா ஏது தடை ஏது தடை. மாமா 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 மானத்தை உயிரா மதிச்ச அந்த உத்தமருக்கு மகளா நீ? அதற்கு பொண்ணா பிறந்த நீயா இப்படி அற்புதமா நடக்கிற? சித்தப்பா, உனக்கு சித்தப்பா பிறந்த கொடுமையினாலதான் நான் பொறுமையோட திரும்பி வந்தேன். நானே உன்னை பெத்தப்பா இருந்தா அந்த இடத்துல வெட்டி உன்னை குழி தோண்டி புதைச்சு வந்திருக்கேன். நான் பார்த்த அந்த கேவலமான காட்சி வேற யாராவது பார்த்திருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பழி வந்து சேரும். அந்த கலங்கத்தை மாற்ற முடியுமா? அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி நான் நினைக்கத்தான் முடியுமா? அவரை விட்டுட்டு இன்னொரு மாப்பிளையை தேடி போனா தானே அந்த சங்கடம் எல்லாம். அந்த காத்திரிங்க தேனி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த முடிவுக்கு வராம அவ்வளவு தூரம் பழகிறது தவறுன்னு எனக்கு தெரியாதா? பதிலா இது சித்தப்பா நமக்கு நன்மையத்தான் செய்வாங்கிற நம்பிக்கையில கேட்டாதான் நான் சொல்றது உனக்கு புரியும். அஞ்சல வரம்பு மீறி நடக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில கேட்டாதான் நான் சொல்றது உங்களுக்கும் புரியும். நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லாச்சல. அந்த காத்திரிங்க உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவாரா? என்ன மட்டுமல்ல, என்ன சேர்ந்தவங்களையும் காப்பாத்துவாரு. காப்பாத்துவாரு. பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு. உத்தியோகம் பார்த்துதான் சாப்பிடணுங்கிற அவசியம் அவருக்கு இல்ல. சித்தப்பா, உங்க பிஏ பரீட்சைக்கு பணம் கொடுத்ததே அவர்தான் தெரியுமா? என் பரீட்சைக்கு காத்திரிங்க பணம் கொடுத்தாரு? ஆமா. அப்படிப்பட்ட உத்தமையா நீங்க தப்பா நினைச்சு பேசுறீங்க? சித்தப்பா, நான் பிறந்த இடத்துலதான் ஒரு சுகத்தையும் காணல. போற இடத்துலயாவது நல்லா வாழறதுக்கு வழி பண்ணுங்க. அப்பா உயிரோடு இருந்தாருன்னா இதை சொல்லித்தான் புரிய வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இருந்திருக்காது சித்தப்பா. அது எனக்கும் புரியுதுமா, எனக்கும் புரியுது. நீ போற இடத்துல மட்டுமல்ல அஞ்சல, பேரம் பேசி எடுக்கிற வரைக்கும் பெருவாழ்வு வாழணுமேங்கிற பேராசையால இப்படியெல்லாம் நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். உங்க அப்பா உன்னை மட்டும் என்கிட்ட ஒப்படைக்கல அஞ்சல. உன் மானம், மரியாதை, எதிர்கால வாழ்வு அத்தனை பொறுப்புகளையும் என் தலையில சுமத்திட்டு போயிருக்கிறாரு. அந்த பொறுப்புகளை பரிவர நிறைவேற்றணுமே நினைக்கும் போது நான் என்னை அறியாம ஏதோ தவறா பேசி வருத்தப்பட்டுக்காத. இப்பவே போய் நான்